ஒடேலா 2 என்ன கொடுமடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வந்துருச்சு. இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இருந்துச்சு. அந்த கன்றாவியான கதையும் பார்த்துட்டு இந்த படத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் பார்த்தோம், எதுக்கு பார்த்தோங்கிறது சுத்தமா ஐடியா இல்ல. பட் எல்லாருமே ட்ரோல் பண்ற அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இந்த ஊர்ல இருக்க எவனுக்குமே அறிவே இல்லையா? இல்ல இந்த டைரக்டருக்கு தான் அறிவே இல்லையா? இல்ல கதை எழுதினவங்க, இல்ல பார்த்தவங்க, ஸ்கிரீன் பிளே பண்ணவங்க, டயலாக் எழுதினவங்க யாருக்குமே அறிவே இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஊருக்கு ஒதுக்கு ஒருக்குமா இருக்கிற சமாதியில போய் ஒண்ணு கடிச்சா போய் வருதுன்ற மாதிரி இந்த கதையை வந்து எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னா இருக்கும். ஆனா அந்த கதையில என்னமோ சீரியஸா தான் போயிட்டு இருக்கும். பட் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். இந்த கதையை எப்படி தமிழை ஒத்துக்கிட்டு நடிச்சாங்கன்றதும் எனக்கு வந்து புரிய வரல. அது மட்டும் இல்லாம நம்ம சன் டிவி சீரியல்ல வர அந்த முக்கியமான ஒரு சீரியல் இருக்குங்க. சீரியல் பேர் கூட மறந்துட்டேன். பப்ளு கூட அப்பாவா நடிச்சிருப்பாரு. அந்த சீரியல்ல வர ஹீரோ வந்துட்டு இந்த படத்துல வந்து ஹீரோ பண்ணிருக்காரு. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபன்னா இருக்கும். பேய் படம்லாம் கிடையாது. ஸோ டைம்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து மன வருத்தமாக தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வேணும்னா நம்ம அஜித் ஸ்ரீ அவர்களோட எம்டி ஹேண்ட்ல வந்து இந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த கதையை மொத்தமும் சொல்லியிருப்பாரு. அதை வேணா போய் பார்த்து சிரிச்சே என்ஜாய் பண்ணுங்க.